மங்களம் உண்டாகட்டும். இது வார்த்தாயிடா முந்தி முதலானது இந்த பாண்டவரின் நடுநாயகம் விளங்கப்படுகிறேன். இது அர்ஜுன பெருமான் முன்னிலும் பின்னழகி முதுகில வச்சரகி ஓரிட தோமாய் பாதத்திலே சென்றாமலும் தோன்றுகிறவர்களாகும் நீண்டகலம் தாண்டி நடை கூடு குருவம் நேரச்சி மரகத மேனியுடைய ஆனால் அர்ஜுன பெருமான் எதற்காக இப்படி இந்த ஆண்டி போன்ற உருவம் தெரியுமா உனக்கு? தெரியலங்க. திருநாமப்பட்ட பூசெல்லாம் போட்டுருக்கீங்க. எனக்கு தெரியவே இல்லைங்க. காரணம் என்ன? இதெல்லாம் யார் ஏற்படு? என் பங்கிற்கு பங்காளி பாடினார் தாயாரி ஒன்னெல்லாம் போட்டுருக்கீங்க. திருநாம மட்டும் போட்டுருக்கீங்க. அர்ஜுனா சொன்னா நான் எந்த வகையில நம்புவேன்? சொல்லுமா உனக்கு?
புத்திரன் இவ புத்திரன் புத்திரனா புரியல உனக்கு புத்திரன் விலங்குல புரியல உனக்கு தெரியலங்க ஐவர்னா யாரா என்னும் விலங்குல எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்க சொல்றது இன்னும் புரியலையா புரியவே மாட்டேங்குது இப்பதான் லேசா விளங்குற மாதிரி தெரியும் அந்த முழுமையா மண்டை ஏறல அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைங்க அந்த அளவுக்கு அறிவு இல்லை இன்னும் விளக்கம் புரியல இன்னும் விளக்கம்னா புரியல நான் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க சரி பாண்டவர் ஐவர்ல அர்ஜுனன் சொல்லிட்டீங்க இந்த காரணம் அது ஏனென்றால் பூசை போடுறீங்களா கொண்டை போடுறீங்களா இந்த காரணோட அந்த காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா இதோ இருக்க முடியல அவனே 56 தசத்திலும் தலை சிறந்தோங்கி இருக்க முடிய நாடு அது எப்படிப்பட்ட நாடு அண்டம் அருணம் அவந்தி ஆந்திரம் காம்போஜம் நாகீரம் கேரளம் கேரளம் சிந்தி சிங்காரம் தங்கம் பங்காளம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் குந்தம் குடகன் நேபாளம் அத்திராபுரம் 56 தேசம் 56 தேசத்துல பரவாயில்ல சொல்லுவாங்க அவனே 56 தேசம் சொல்லுவாங்க 2 தேசம் சொல்லுவாங்க 56 தேசத்துன்னு சொல்றீங்க சந்தோஷம் அதனாலதான் 16 சொல்லுங்க என்ன தெரியும் 16 தான் படிச்சிருக்கேன் சரி அப்படி அந்த அத்திமானத்தை ஆண்டு வர முடியாது என் தந்தைமார்கள் 3 பேர்கள் பெரிய தந்தையார் திருநாட்டு பையன் ஒன்று யாரு திருநாட்டு ஒன்று என் தந்தையார் நம்முடைய பாண்டுமன்னன் 2 விஜயமன்னன் 3 இன்னும் முத்தரசனிலே இத பார்த்தாயா என் தாயார விலகக்கூடிய அதோ கௌரவர்கள் துராதரர்கள் 100 பேர் எப்படி துரியோதனன் துச்சாதனன் துந்துகன் இந்தன் அரவிந்தன் ஓராளன் இப்படி சொல்றே விகரணன் வரை ஒரு ஆண் ஒரு ஆண்மக்கள் ஆமா இவர்களுடைய பிறந்தார்களே நாங்கள் பாண்டவர் ஐராஜாக்கள் ஒருவரை உருவாகி வந்த பெருமனன் 1 பதவியம் வருது வீமாட்சி 2 இது ஆனாளர்கள் அச்சுபெருமான் 3 நகுல சகாதேவ 5 பேர்கள் இப்படி பிறந்து சிறிய வயதிலே திருவாச்சாரியரிடத்திலே கல்வியில பயின்று வந்தோம் சரிதான் கரெக்டா திருவாச்சாரியர் ஆமா அப்படி கல்வியில பயின்று திருவாயிலே அதன் பிறகு லோடாச்சாரியரிடத்திலே கல்வியில பயின்று வந்தோம் அப்படி பயின்று வந்த திருவாயிலே இந்த பார்த்தாயா முந்தி முதலாகவே எங்களுக்காக வேண்டி ஒரு பலாகனி நடந்து வந்தது பலாக்கனி ஆமா சரிதான் ஒரு பலாகனி எவ்வளவு சொல்றது அதுக்கு எண்ணிக்கை இருக்குது என்ன காய பொறுத்து இருக்குங்க எண்ணிக்கை இருக்குது உருவத்துக்கு தகுந்த துறைகள் மாறும் ஆனா அந்த கனியிலே எண்ணி வைக்கிறவங்க 105 சுவை மட்டும் 105 ஆமா எண்ணி வச்ச மாதிரி 105 அப்படி இருக்குது வாயிலே அத பார்த்தாயா என் தமையன் தர்மன் ஆளுக்கு ஒரு நாள் கொடுக்குறாரு ஆமா ஆளுக்கு ஒண்ணு ஆமா 105 பேர் தலைக்கு ஒண்ணா கொடுத்து வராரு ஆமா துரியோதன வாயில வைக்கிற நேரம் பார்த்தா பீமன் என்ன நடந்தது இல்ல துரியோதன முதுகுல ஓதி கொடுத்த ஒரே அடி கொடுத்த வேலைக்கு இந்த தண்டு வரை நின்றுச்சு அதனால அவனுக்கு 12ஆம் தேதி பேர் 12ஆம் தேதி காரணம் அது மட்டும் காரணம் ஆமா அப்படி துரியோதனன் நினைத்தான்
இந்த சிறிய வயதில் இவருக்கு பிறந்த பலம் இருக்கிறது. இவனை இப்படியே விட்டா எதிர்காலம் நம்மளுக்கு ஆபத்து. அப்படி என்று முன்னிருக்கிற சாதியில விஷத்தை கலந்தான். படிக்கின்ற அறிதல பாம்பை விடுத்தான். ஏதோ குளிக்கின்ற பிரத்திலே ஊர்வசியை நாட்டினான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமன் துறையோடு நாங்கள் எல்லாரும் பிழைத்து வந்தோம். எங்களுக்கு நான் வைக்கிறதா தீபம் ஒரு நாள் தான் வச்சான். அது ஏன் ஊர்வசி? அது ஏன் சொல்லுங்க. பாண்டவர்கள் ஒரு நாள் இருந்தாலும் மற்ற 4 பேரும் தன்னந்தராக இருந்து விடுவார்கள். இது சான்றோர் வாக்கு. அப்படி இருக்கு தருவாய். இப்படியாகவே எங்களை செய்யாத சூதர்பனை செய்து பார்த்தான். இதற்கு மேலே ஒன்று செய்தான். எப்படி? அவன் என்ன செய்தான்? அரக்கு மலையில் ஏற்படுத்தினான். அது நெருப்புக்கு உகந்தமான பொருள். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நெருப்புக்கு பகையான பொருள். நெருப்புக்கு பகை தண்ணி மட்டும்தான். உகந்த பொருள். நெருப்பு சொல்லமான பொருள். என்னன்னு கட்டியப்புறம் மூங்கில், பஞ்சு, அவங்கில், இன்னும் அரக்கு, கோந்து, வெடிவுப்பு, பொங்கல் இப்படி சொல்லுவதே நெருப்புக்கு உகந்த பொருள். அனைத்துக்கும் ஒன்றாக இணைத்து அந்த மாளிகைக்கு மங்கள விருதுன்னு பேரு. அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய மாளிகை மங்கள கிருதம். மங்கள கிருதம் அந்த மாளிகையோட பேரு மங்கள கிருதம். அந்த மாளிகை ஏற்படுத்தி இது 5 ராஜாக்களையும் ஆயா பிரகமரை குத்தமாதாவையும் சேர்த்து 6 வரத்தாரையும் புரோதன மந்திரி விடுத்து தீண்டு கொடுக்க பார்த்தான். ஆமா இது வரைக்கும் சிறியந்தே பண்ணக்கூடிய விக்ரமன் மூலமாகவே சிற்பா சாதனை எடுத்து உழைக்கவும் அதோ அவன் என்ன பண்ணக்கூடிய நிம்மதி என்ன செய்தார்? எங்களை மாவியும் தோல்வியும் மீது வைத்துக் கொண்டு அது மாளிகை பொய்துனை உதைச்சு கட்டப்பாறை அகற்றி அது மூலமாகவே நேராக இடும்பாவனம் காரணம். இடும்பாவனம். ஆமா அப்ப இடும்பாவனம் நாங்க எல்லாம் தூக்கத்திலே இருக்கிறோம். ஆமா இங்க எல்லாம் போற வரைக்கும் தூக்கம் கலையிலே இருக்கிறோம். ஆமா ஆமா அங்க வட்டவரலில அனைவரையும் உறங்க வைத்து விட்டு எங்களுக்கு காவல் புரிந்து வந்தான். அந்த இடத்திலே இடமானது கல்யாணம் என்ன செய்யலாம்? அங்க ஓட்டு நம்ம ஓடி வந்து என் தமையனை பார்த்து எவ்வளவு திருமணம் செய்ய அப்படின்னு கேட்கவும் அந்த முடியாது உரைக்க இருவருக்கு யுத்தமான ஏற்பட்டது. யார் யாருக்கு? அப்பொழுது இடுமனை மடித்த பிறகு அது வார்த்தையா வியாச எம்பெருமான் எங்கள் குருகுல பாடுனா வழங்கப்படுகிறே வியாச எம்பெருமான் அங்கே தோற்றமானார். நாங்க என்ன பண்ணிட்டோம்? அப்படிங்க தாத்தா தமையன் இருக்க தம்பியான திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்கவும் அதன் பிரகாரம் அவன் என்ன வைத்தார்? அது வார்த்தையா இந்த முருக மரத்துக்கு மஞ்சள் காப்பிடுங்கள் அதுவே மாங்கல்யத்திற்கு சமமானது அப்படி உரைக்க என் தமையான என்ன செய்தார்? அந்த மரத்திற்கு மஞ்சள் காப்பிட்ட பிறகு அதற்கு கல்யாண முருகை என்று பெயர். கல்யாண முருகை பேர் வந்து காரணம். அதுதான் காரணம். அப்படி பெயர் வைத்து அது இருக்குமணி என்ன ஸ்ரீமதி உங்களுக்கு சொல்லுங்க. அந்த இடும்பாவதியை மாலையிட்டு அது 11 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தோம். அப்படி தங்கி வருவாய் அது வகுமாக செல்வதியா அங்கே முன்னிமல ஒரு பிள்ளையாக இருந்தது. பிள்ளையாக இருந்தது. அங்கிருந்து 11 ஆண்டுகளும் கழித்து எங்கு சென்றோம்? குளிச்சு மலம் முடித்தோம். குளிச்சு மலம் எப்படி போனோம்? அனைவரும் பிராமண உருவம் கொண்டு போனோம். பிராமண உருவம் 500 ரூபாய். ஆமா அப்படி உருவம் கொண்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு நாளைக்கு ஒரு விதமாகவே ஒரு இல்லத்தின் குணம் இது இருக்கக்கூடிய 1000 சாதம் அதற்குரிய பதார்த்தம் கைக்குடம், மோர்க்குடம், மதுக்குடம், வெண்ணெய் குடம், 2 எருமை கடா அதை ஓட்டி வரும்படியே உன்னை போட்டு ஒரு நரன் இவை அனைத்தும் அங்க இருக்கும்படியான வேற்றிருக்கிற அரசன் பகாசுரன் அவனுக்கு பலியிடணும். அப்படியாகவே எல்லாரும் வயசுல இருக்கிறாங்க. இது தினந்தோறும் நன்னுடைய இருக்கிறது. அப்படி நாம தங்கிறது இல்லத்தின் நம்மளுடைய அந்த உபயம் அவங்க இருப்பதோ ஒரே ஒரு பிள்ளைதான். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது? அது இருக்கக்கூடிய அம்மா எதுக்காக கேட்கும்போது இல்ல சொல்லும்போது ஏமா இதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? எனக்கு இருப்பது 5 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை போனா எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லும்போதுதான் எங்க அண்ணன் குடும்பம் எடுக்க நடந்து கொண்டே இருக்கிறார். என் அண்ணன் சாப்பாட்டு பிரியர். ரேசன் பிரியம். அவர் நடக்கும் பொழுது என்ன பண்ணிட்டார்கள்? கருத்த பிராமணா இங்க வாருங்கள் அப்படி உரைக்க என் அண்ணன் நேரம் போனாரு. இவன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அது வேத்திருக்கிற அரசன் மகாசுரன் படையிட்டு வா அவன் சொல்லும் பொழுது சாப்பாடு பார்த்த உடனே அவன் மனமானது மாறியது. சில மனிதன் மனமானது நீர்மேல் குமிழி நிலையில்லாத காயம் உறங்கு போன்றது. ஆமா ஆமா உடனே மாறி விட்டாரு. அப்படி நேராக செல்லும் பொழுது நீலமா நதி அந்த நதியை அறிவமாய் ஒரு வட்டப்பாறை இருந்தது. அனைத்து சாதனைகள் ஒன்றை கட்டான் மூலம் உண்டு அந்த மகனை மடித்தான். மகனை மடித்து அது இருக்கக்கூடிய 300 பிராமணர்களுக்கு சுகமானவை கொடுத்தான். அதன் பிறகு ஒரு நொண்டி பிராமணர் மூலமாகவே இதோ பாஞ்சால மகளாக இருக்கக்கூடிய திரௌபதா தேவிக்கு நிர்மலா போட்டிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு வைக்க இந்த செய்தியை கேட்டு நாம் 5 வருடம் நேராக பாஞ்சாலம் போனோம்.
சரிதான் சரிதான். அது ஏன் மறைந்து மறைந்து போறோம்? ஏன்னா இவர்தான் பாண்டவர் அப்படின்னு தெரிஞ்சு விட்டார். போயிட்டா மீண்டும் வனவாசம் கொள்றதுக்குன்னு ஒரு காரணம். இன்னொன்னு வருங்க. ஆமா ஆமா. அதனால வேண்டி மறைமுகமாக சென்று அனைத்து தேச ராஜர்களும் வந்து அந்த வில்லை பார்த்து பயந்து ஓடி வர தெரியாது. மலைக்க முடியாமல் மண்ணை கவிழ தெரியாது. தெரிந்தேன் ஐயா, இருக்கும்படியான அந்த வில்லை சத்திரியர் மட்டும்தான் மலைக்க வேண்டுமா, இல்லை எக்குலத்தோடு மலைக்காமா? அவரை கேட்கவும் பரதேசி பரதேசி சோவியன் சுகமன் கவிவாடி கட்சம் எவரும் வந்து மலைத்தாலும் தெரியும். வில்லை மலைப்பதற்கு பெண்ண நான் எழுந்திருந்து அதோ பெருமாள் சொன்ன மந்திரத்தின் பிரகாரம் அந்த வில்லை வளைத்து திரௌபதாதேவி மாலையிட்டு அங்கிருந்து அம்மாவிடம் வந்த நாங்கள் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களுக்கு கணியில் விழுந்து போச்சு. கண்ணியை கொண்டு வந்து போறீங்க, கால் செவியில கணியில் விழுந்து போச்சு. கணியில் விழுந்து போச்சு. அப்படி விழுந்த உடனே அப்பா கனி என்றால் ஆய்வர்களும் பேதாபதம் இல்லாமல் பதிவு போகிறாங்க. பிள்ளைங்க சமதான வந்துட்டு அப்படி உரைக்க அதன் பிரகாரம் நாங்கள் அனைவரும் தாயின் வாக்கை மிக மீறப்படாத அப்படி என்று நாங்கள் என்ன செய்தோம். அந்த அன்னைக்கு முந்தி முதலாக தமிழ் மாலை இடுகிறார். மாலை விடுபொழுது மாலையிட்டு மீண்டும் அக்னியிலே இறக்கி இறந்து வந்து ஒரு மாலையிட ஒருவருக்கு இந்த மாங்கல்யமான தென்படாது. அப்படியே சில காலம் இருக்கு நிர்வாகிகள் எங்களுக்காக வேண்டி கொடுத்த நாடு ஈத்த பிறப்பங்களாக இருந்தது. அது எய்யாது மன்ன நாடு. ஆமா ஆமா. எப்படி சந்திரன் புதன் பிறந்தான், புதன் குரு பிறந்தான், குரு ஆயு பிறந்தான், ஆயு நகுசன் பிறந்தான், நகுசனுக்கு செய்யாதி பிறந்தான், செய்யாதிக்கு செய்யாதி பிறந்தான், செய்யாதிக்கு குரு பிறந்தான், குருக்கு தினவேதன் பிறந்தான், தினவேதன் பிராசனன் பிறந்தான், பிராசனுக்கு பரிசுத்து பிறந்தான், பரிசுத்து பகவான் பிறந்தான், பகவானுக்கு திகழ் பிறந்தான், திகழுக்கு நீலன் பிறந்தான், நீலன் துஷ்டன் பிறந்தான், துஷ்டனுக்கு வரதன் பிறந்தான், வரதனுக்கு குரு பிறந்தான், குருக்கு அஸ்திக்கு பிறந்தான், அஸ்திகனுக்கு அரசன் பிறந்தான். இப்படியாகவே அது பார்த்தாயா விசித்திர வீரன் சித்திர வீரன் தண்ணி கொடுக்குறாங்க. ஏய் ஐயா நான் பேசுனா என்னடா தண்ணி கொடுக்குறா சரக்கு டேய் மூணு கேக்குறவனுக்கு தண்ணி வேணும் பாரு தம்பி அம்மா நானோட பேசுனா ஐயா பேசுறேன் என்னடா கால் வரல உண்டடா போட்டு நீ என்ன தண்ணி இங்கே இருக்கட்டும். அப்படி சித்திரன் வீரர்கள் 33வது அரங்கனானது படைபெற்று நின்று கொண்டிருந்தது. வேசை பிரம்மன் தோற்றமாகி அதோ அந்த இருக்கிற அம்பிகை அம்பாலிகள் இரண்டு பெண்களை சேர்ந்து திருஜாட்டியன் பாண்டமன்னன் பெற்றார்கள். இதோடு 34வது தலைமுறை எங்களோட சேர்த்து 35வது தலைமுறையாகவே இது 4 நாடுகளாக இருக்கிறது. அந்த எய்யாது மன்னனான நாடு ஈச்ச பிறப்பங்காடாக இருந்தது. அந்த ஈச்ச பிறப்பங்காட்டை எங்கள் மாமன் துணை கொண்டு தெய்வத்தின் அருளினாலே அங்கே நாடு ஏற்படுத்தினோம். அதற்கு இந்திரபிரஸ்தன் பெயர் வச்சோம். அப்படி இந்திரபிரஸ்தன் பெயர் வைத்து அங்கே இருக்க தருவாயே நாரதமுனிவர் ஓடி வந்தான். அப்பா இந்நாட்டிற்காக வேண்டி தந்தையார் பாண்டவன் இருந்தும் சொர்க்கம் சேரவில்லை. அதற்காக வேண்டி ஈவத்திறந்து செய்ய வேண்டும். நீங்க என்னப்பா செய்ய வேண்டுமா? பெருத்தது ராஜசூய மரபா செய்யணும். அதுவே யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தொண்டர்களுக்கு அனைத்தும் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு உடைக்க நாங்கள் இது செய்து கொண்டே இருக்கோம். அந்த யாகமான முடிவு நிர்வாகிகள் என் தமிழக விளக்கப்படுகிறேன். சேரிதாசத்து அதிபதி சிசுபாத சக்கரவர்த்தி அந்த மாண்டார் எம்பெருமான் நடத்தினாரே சிசுபாதன் மாண்டார். அதன் பிறகு யாகமான முடிவு தர்மமூர்த்தி என்று தமிழானவர் பேர் பெற்றார். அதன் பிறகு இதற்காக வேண்டி பார்க்க வந்த துரியோதனன் மாளிகையானது எவர்ணமான மாளிகை, விசித்திரமான மாளிகை கூட உயர்ந்த வாய்ப்படி தாழ்ந்ததாகவும் ஆழ்ந்த வாய்ப்படி உயர்ந்ததாகவும் இந்த தளம் இருக்கும் இடம் இல்லாத பாவனையாகவும் இல்லாத இடம் இருக்கும் பாவனையும் இருந்தது. இவர் வணக்கம் செய்யறதா உயர்ந்த வாய்ப்பை தாழ்ந்தது தெரியாமல் நேராக சென்றார். மணிமொழியை இடித்து அவரமங்கம் அடைந்து அங்கே நவரத்ன கற்கள் கீழே சிதறியது. அவன் சிதற நிர்வாகிகள் அதை பார்த்தாயா பீமஜனும் அவர் திரௌபதாதேவி அடரே மச்சமல் நின்று கொண்டு அந்த கண் பெற்றதும் அத்தனையும் குருடா, தந்தைக்கு தான் பிறவி கொடுத்தார், தான் பெற்ற பிள்ளைக்கின மதி குருடா, குளிந்து வாயண்ட குருடன் மகனே அப்படி என்று சிரித்து நகைத்திட்டாங்க. அப்படி சிரிக்கும் நிர்வாகிகள் இவன் என்ன மனதிலே போறாம என்ன பண்ண தெரியவில்லை. நேராக நாட்டுக்கு சென்றார். எங்களை போன்ற மாளிகை ஏற்படுத்தி மனவளர்ச்சி வலிய மடிபிடித்து இடித்து அமர செய்தி சூதாட இசையை செய்தார். நாடு நகர உற்பத்தி வரைகளை அணிந்து மறித்துக் கொண்டு எங்களை 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு கரார் நியமித்தார். அப்படி கரார் நியமிக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்கே சென்று புதிய சூரியவனம் புகுந்தோம். சூரியவனம் ரோமரிஷிவனம், உருதமரிஷிவனம், காலவயவனம், சைந்தவனம், பாலைவனம், இது காமிகவனம். வனத்துக்கு பெயரும் காமிகவனம். இந்த காமிகவனத்தில் இருக்கு தருவாய் கேட்டு நிறுத்தினேன். இதன் பாடலாம் நிலக்கூடிய தோற்றமாகி வேற மக்களா நீங்கள் இந்த 13 இன்னும் 56 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் சரி சுரியோதனுக்கு நாடு கொடுக்க மாட்டான். யுத்தத்தின் முனையிலே
நான் மகன் அப்படி உரைக்கிறேன். இந்த செய்தி கேட்டு யாரும் இந்த சாமி ஆயிரம் இங்கே ஆயிரம் ஆகுது. இங்கே அப்படி கேட்கும்போது அவர் என்ன உரைத்தார்? மரமனை கண்டு எவ்வளவு திரிகிறாரோ அங்கே தபங்களை மேற்கொண்டு மரமனத்தில் இருக்க முடியாது பாசுபத கணையில் சிலைமுக வாழை பெற்று வந்தார். இந்த சிலைமுக வெற்றியடைய சமயம் முதல் கொண்டு தருமர் பீமன் நகுலன் சகாதேவன் நாலு பேர் நான் போற போயிடுறேன். என் தாத்தா யாரும் ஏன் அது எதற்காக இருக்க முடியாது? அர்ஜுன ஒருவனே ஜபத்தில் சிறந்தவன். எங்க அண்ணன் சொல்றாரு, கேட்டா கல்லு மேல சேர்ந்தாலும் முள்ளு மேல சேர்ந்தாலும் தூக்கிட்டு ஆனா பாக்குறாங்க. அதனால வேண்டி அவன் அனுப்புறேன் எப்படிதான் காரணம் வெற்றி இருக்குமா? உங்களில் ஒருவனான உடலுள்ள விஜயனானும் கங்கணம் தெரிந்து கொள்வான், கையில மலை எடுப்பான், சொந்தமாய் கவனை கண்டு பாசுமதகனையும் சிறுமக வாயும் அவனே பெற்றுவான், நபத்திலே சிறந்தவன் அவனே என்று அப்படி என்று யாசையும் பெருமான் உரைத்தார். அந்த வார்த்தைக்கு நான் நலவோலம் உண்டு இப்போது சென்று கொண்டிருந்தேன். அவர் செல்லும் தருவாயில் நான் செல்லும் படிக்கலாம் காலை மேலே வனாந்திரமாக இருந்தது. அப்படி வனாந்திரமாக இருக்கும் தருவாயிலே முந்தி முதல் வனம் ஜெகன்மோகனாட்டி வனம். ஆமா என் மாமனுக்கும் தெரியாத முதல்ல நாள் அடிச்சு வரலடா. அதன் பிறகு எனக்கு நான் ஒரே ஒரு செல்கிறேனா இந்த பெண்ணில் மோகமாக இருக்கிறது அப்படின்னு எங்க மாமன் மோகடி அப்படி வரும்போது என்கிட்ட எவ்வளவோ செஞ்சு பார்த்தாரு. சிவனே சிவனே என்று அவரை துணிபாடு கொண்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வனமாக வழங்க முடியல கண்ட பேரிடவனம். அந்த கண்ட பேரிடவனத்தை செல்லும் பொழுது தாய்ந்தே வழங்கக்கூடிய தெய்வங்கள் நிறுவனம் என்ன செய்தார்கள்? எப்படிங்க அது இருக்க முடியாது என்னை சோதிக்க வேண்டும் அப்படி என்று அவரை உருவம் கொண்டு வந்தார்கள். அவர்களையும் படித்தேன். அப்படி படித்து தந்தையோட கருத்தை வெளியிட்டேன். அப்பாவுடைய கருத்தை வெளியிட்டேன். ஏ பெரண்டா தந்தையை தெரிந்தும் பெரண்டா நீ இங்கேயே இரு. தவங்களை முடித்து வரும்பொழுது உரைத்து உன் கரமாக வளர்களை வளர செய்கிறேன். அவனை உரைத்து நான் சமயம் எங்க சொன்ன இருக்கும் என கைவினை நோக்கி வடக்கே சென்று கொண்டிருக்கிறேன். வடக்கே கைவினை நோக்கி இப்போ புரியுதுங்க. நீங்கள் கூட தேவை மட்டுமே அடுத்து கையில தான் எடுக்க முடியும்.
என் பக்தனை மனக்கோடு தெரிவித்தார். ஆனால் உங்களை கண்டதும் எனக்கு ஆசை விட்டு இது வார்த்தையோ அவனை அந்த அழகை சந்தோஷ சங்கராபுரி என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது பெண்ணின் மோகமானது எனக்கு கிடையாது. நீங்க தூரத்தில் காணி என்னைக்கு மதனா
இப்படியாக அப்படியாகட்டும். மதியோடு தோன்றும் புலமே எங்கள் கேளுங்கள் சபைகளே.